மிதிகம லசா கொலையிலே மிக முக்கியமான சந்தேக நபர் என்று சொல்லப்பட்ட அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரிடம் அந்த இடத்திலே வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் சூட்டி மற்றும் மிதிகம ருவானுடைய பெயரை அவர் உச்சரித்திருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதோடு இசாரா சம்பந்தியை நாடு கடத்தினார் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் ஆனந்தன் பல உண்மைகளை தெரிவித்து விட்டார் என்றும் அவரிடமிருந்த 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் துப்பாக்கியை கொடுத்த நபரும் இப்போது சிக்கி இருக்கின்றார். எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் இந்த அரசாங்கம் தான் அத்தனைக்கும் காரணம் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்சவும் ஒரு விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த மிதிகம லசா, அதாவது இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த இந்த லசந்த விக்ரமசேகர என்று சொல்லப்படுகிற நபர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அவருடைய அலுவலகத்திற்குள்ளே கடமை நேரத்தின் போது அலுவலகத்துக்குள்ளே புகுந்த ஒரு துப்பாக்கிதாரியினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த மிதிகம லசா என்று சொல்லப்படுகிற புனை பெயர் கொண்ட லசந்த விக்ரமசேகர யார் என்று பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னும் ஒரு முகம் இவருக்கு இருக்கின்றதாம். அதாவது லசந்த விக்ரமசேகர என்பது அவருடைய இயற்பெயர். அவருக்கு இன்னும் ஒரு முகம் என்று சொன்னால் அதுதான் மிதிகம லசா என்று சொல்லப்படுகிற புனை பெயர் கொண்ட பாதாள உலக குழு பெயர். எனவே இந்த நபர் பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்டவர் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. பலதரப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்கள், அச்சுறுத்தல்கள், அதோடு இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து அச்சுறுத்தி பணத்தை பெறுதல் என்று பலதரப்பட்ட வேலைகளை இந்த நபர் செய்து வந்தார் என்றும் பிற்பட்ட காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்தவர் அதுவும் கடந்த 2018 உள்ளூராட்சி சபையிலே போட்டியிட்டார் என்றும் 2015 2025 இந்த முறை இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் சஜித் பிரேமதாசவோடு அவர் தாவி விட்டார் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். இருந்தாலும் ஒரு குற்ற பின்னணி கொண்ட நபர், குறிப்பாக இப்போது சிறையிலே இருக்கின்ற ஹரக் கட்டாவோடு சேர்ந்து பயணித்திருந்த நபர், அதோடு சிறையிலே இருக்கின்ற இந்த மிதிகம ருவானோடு சேர்ந்து பயணித்திருந்த நபர் என்று பலதரப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களோடு சேர்ந்து பயணித்த நபர் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும். எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நபரை சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்புலம் என்ன? இலங்கையிலே தேசிய பாதுகாப்பு ஆபத்தாகிவிட்டது என்ற அடிப்படையிலே எல்லாம் சொல்லப்பட்டு கடும் விவாதங்களாக மாறியிருந்தது. இருந்தாலும் 2 நாட்களுக்குள்ளே இப்போது மிக முக்கியமான துப்பாக்கி சூட்டை நடத்திய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மகரகமவினுடைய நாவென்ன பகுதியிலே வைத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படும். மகரகம பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. ருவான் தாரக தான் அந்த நபருடைய பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் பலருடைய பெயரை சொல்லி இருக்கின்றார். அதுவும் இந்த கொலைக்கான காரணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக இந்த கொலை நடந்தது என்று பார்க்கின்ற போது கட்டார், துபாய் போன்ற நாடுகளில் இருந்து தனக்கு இதற்கான ஒப்பந்தம் பேசப்பட்டதாம். இந்த கொலையை செய்வதற்கான ஒப்பந்தம் பேசப்பட்டது என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்களை வழங்கித்தான் இந்த கொலையை செய்யும்படி சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு கொலைக்கான துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கு முன்னரே தன்னிடம் 15 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த பணத்தை கொடுத்தது சூட்டி என்று சொல்லப்படுகிற பாதாள உலக குழுவை சேர்ந்தவரும் அதோடு இப்போது சிறையிலே பூசா சிறைச்சாலையில் இருக்கின்ற மிதிகம ருவானினுடைய மிக நெருங்கிய சகா ஒருவரால் தான், நண்பர் ஒருவரால் தான், அவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் தான். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே தான் தனக்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த 15 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்பட்டு இந்த மிதிகம லசா என்று சொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரவை கொல்லும்படி உத்தரவு வந்தது என்பதை தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்போது ஒரு விடயம் புலனாகிவிட்டது. இது ஒன்றும் தேசிய பாதுகாப்பு எல்லாம் இல்லை, மாறாக இது பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வளமையான மோதல். அந்த மோதலின் விளைவாகத்தான் இது ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இப்போது வெளிவந்திருக்கின்ற விடயம். அதிலும் எதற்காக இந்த மிதிகம ருவான் இந்த மிதிகம லசாவை கொல்ல வேண்டும் என்றால், ஹரக்கட்டா இந்த மிதிகம லசா மிதிகம ருவான் எல்லோருமே ஒன்றாக ஒரு காலத்திலே பயணித்திருந்திருக்கின்றார்கள். பின்னர் ஹரக்கட்டா மடகஸ்கரிலே வைத்து கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர் என்று சொல்லப்படுகின்ற மிதிகம லசா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி இருக்கின்றார். அந்த பாதாள அவர்களோடு சேர்வதை விட்டு விலகி செயற்பட்டிருக்கின்றார். அதோடு இந்த மிதிகம ருவானினுடைய ஆயுதங்கள் தொடர்பாக சில தகவல்கள் கசிந்ததற்கு இந்த மிதிகம லசா தான் காரணம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக இது இப்போது வரையிலே விசாரணைகளிலே வெளிவந்திருக்கின்றது. ஆனாலும்
15 லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையிலே கூலிக்கு கொலை செய்தேன் என்றும் இதன் பின்புலத்திலே சூட்டி மற்றும் இந்த சிறையிலே இருக்கின்ற இந்த மிதிகம ருவான் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் கொலையாளி சொல்லி இருப்பதாக வந்திருக்கின்ற செய்திகள். எனவே எதற்காக, மிக முக்கியமான காரணம் என்ன என்பது இன்னும் விசாரணைகளில் வெளிவரவில்லை, அல்லது விசாரணை முடிந்தும் இன்னும் போலீஸ் அதாவது போலீஸ் திணைக்களம் இந்த விடயத்தை வெளியிடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே கொலை செய்த நபர் என்று சொல்லப்படுகிற இந்த நுவான் தாரக என்று சொல்லப்படுகிற நபர் மாத்திரமல்லாமல் இந்த நுவான் தாரகவுடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்த்து மொத்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனுராதபுரம் பகுதியிலே வைத்து தான், மகியங்கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி போகின்ற போது அவர்கள் மறைந்திருந்த இடத்திலே வைத்து அவர்களை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு 12 லட்சம் ரூபாய் பணமும் அந்த மறைந்திருந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தான் இந்த தாரக, அதாவது நுவான் தாரகவும் இருந்தாராம். போலீசார் கைது செய்வதற்கு அவரை வளைத்து பிடித்து கைது செய்த போது அவர்களோடு இருந்தவர்கள் போலீசாரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். இருந்தாலும் போலீசார் அதாவது அந்த கொலையாளியினுடைய மனைவி உட்பட 3 பேரை கைது செய்து விட்டார்கள். கொலையாளி தப்பியோடி விட்டாராம். அவரை தேடுகின்ற போதுதான் இந்த கொழும்பினுடைய இந்த மகரகம பகுதியிலே வைத்து இப்போது கைது செய்திருக்கின்றார். எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த விடயத்துக்கு இப்போது எதிரணியினர் கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார், இது இந்த அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட செயல். இந்த அரசாங்கம் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றது. தங்களுக்கு பிடிக்காத பாதாள உலக குழுவை பிடித்த பாதாள உலக குழுவை கொண்டு இவர்கள் கொலை செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தாங்கள் செய்த வேலையை நாமல் ராஜபக்ச இந்த அரசாங்கத்தின் மீது இப்போது அப்படியே அரசாங்கத்தின் தலை மீது கட்டுகின்றார். எனவே அதாவது இந்த கொலையை செய்கின்ற அத்தனை பாதாள உலக குழுவும் இந்த அரசாங்கத்திடம் தான் அரசியல் தஞ்சம் புகுகின்றார்கள். அதிலும் ஆனந்த விஜயபால போன்றவர்கள் கதிரையிலே இருப்பதால் தான் இப்படியான கொலைகள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்சவும் ஒரு செவ்வி ஒன்றிலே குறிப்பிட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றது. அதோடு சஜித் பிரேமதாசனுடைய கட்சியைச் சேர்ந்த இன்னும் ஒரு நபர், ஏற்கனவே லசாவும் இந்த மிதிகம லசாவும் சஜித் பிரேமதாச கட்சி தான், அவரும் பாதாள உலகை குழுவை சேர்ந்தவர் தான். இன்னும் ஒரு நபர், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜெகத் விதான என்று சொல்லப்படுகிற நபருக்கு இப்போது உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, உடனடியாக அவருக்கு பாதுகாப்பை கொடுங்கள், லசாவை கொன்று விட்டார்கள், அடுத்தது இந்த ஜெகத் விதான தான், எனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து, அந்த கட்சி தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இப்போது அந்த நபருக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த ஜெகத் விதானவுக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய. இந்த நபருக்கு ஒன்றும் அரசியலால் பழிவாங்கல் இல்லை, அல்லது அரசியலில் இவர் ஈடுபடுவதால் இவருக்கு ஆபத்து ஏற்படவில்லை, மாறாக இவரும் ஒரு பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் தான் என்பதை சொல்லி இருக்கின்றார். எனவே சஜித் பிரேமதாசனுடைய கட்சிக்குள்ளே இன்னும் ஒரு பாதாள உலக குழு செயற்பாட்டாளரா என்ற அடிப்படையில் எல்லோருமே வாயிலே கை வைத்திருக்கின்றார்கள். அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாதாள உலக குழு செயற்பாட்டாளரா? இவர் ஏற்கனவே இந்த ஜெகத் விதானே என்று சொல்லப்படுகிற நபர் ஏற்கனவே வணிகம் தொடர்பாகவும் பல பாதாள உலக குழுக்களோடு வணிக ரீதியிலான தொடர்பிலே இருந்திருக்கின்றாராம், கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கின்றாராம். இதன் காரணமாகத்தான் இப்போது இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் பாதுகாப்பை அதிகரித்து விட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த போலீஸ் அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே கடுமையாக கோபம் கொண்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாச கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜெகத் விதானே. கடும் கோபம் கொண்டு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன், அதுவும் இந்த அரசாங்கத்தின் மீது, அதுவும் போலீஸ் அதிபர் மீது நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன், காரணம் என்னை பாதாள உலக குழு என்று சொல்கின்றார்கள், எனவே எனக்கு எந்த பாதாள உலக குழுவோடு எந்த தொடர்பும் இல்லை, ஆனாலும் அச்சுறுத்தல் வருகின்றது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அரசு தரப்பு, அதாவது இந்த காவல்துறை போலீஸ் அதிபர் குறிப்பிடுகின்ற விடயம், இவர் இந்த பாதாள உலக குழுவோடு கடந்த காலங்களில் வணிக தொடர்புகளை பேணி அதிலே ஏற்பட்ட பிரச்சனை தான் இவருடைய உயிருக்கு இப்போது, அதாவது உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஒரு விடயம் தான் இதற்கு முன்னர் கொலை செய்யப்பட்டிருந்த இந்த மிதிகம லசாவுக்கும் இடம்பெற்றது, இந்த லசந்த விக்ரமசேகரவுக்கும் இடம்பெற்றது. அதே ஒரு விடயம் தான் இப்போது ஜெகத் விதானவுக்கும் இடம்பெறுகின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்போது பல பாதாள உலக குழு சார்ந்தவர்களுடைய பெயர்கள், அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற 4 மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் விவரம் வெளிவரப் போகின்றது என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இவர்கள் பாதாள உலக குழுவோடு தொடர்பிலே இருக்கின்றார்கள் என்ற உண்மைகளையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றனர். யார் யார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த ஜெகத் விதானே என்பது தெரிய வந்துவிட்டது. அடுத்த 3 பேர் யார் என்பதிலே கொஞ்சம் ஆவலாக இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அதோடு இசாரா செவந்தியை நாடு கடத்தினார். இலங்கையிலே இருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் ஜே.கே. பாயினுடைய உத்தரவிலே ஆனந்தன் செயற்பட்டு ஆனந்தனோடு 3 பேர் சேர்ந்து நாடு கடத்தினார்கள். எல்லோருமே இப்போது கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டு விட்டவர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் குற்ற கும்பலோடும் தொடர்பிலே இருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிட்டது. பலமுறை இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள்ளே போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்துவிட்டது. அதோடு இந்த ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே தான் ஆனந்தனுடைய வீட்டிலே இருந்து 2 கைத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன வடக்கிலும் துப்பாக்கி கலாச்சாரமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எனவே ஆனந்தனிடமும் 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம். அந்த துப்பாக்கியை கொடுத்த நபர் வவுனியா பகுதியில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு விசாரணைகளிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.